அத்தியாயம் 3 அனுகூலம் 1 உண்மையான சமவாய்ப்பு. நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் மூலம் பணக்காரர் ஆகாதிருந்தும் மற்றவர்களை இந்த தொழிலுக்குள் வர பரிந்துரைப்பது ஏன் என பலர் என்னிடம் கேட்டதுண்டு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் தொழிலில் நான் பரிந்துரைப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அவை இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றன. மூடி கிடந்த என் மனம். ஒரு புதிய வியாபார வாய்ப்பு குறித்த விளக்கு கூட்டத்திற்கு வரும்படி நண்பன் ஒருவன் அழைத்தான். அது 1970களின் நடுப்பகுதி. முதலீடு வாய்ப்புகள் மற்றும் வியாபார வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து விசாரிப்பதை நான் ஒரு வழக்கமாக வைத்திருந்த காரணத்தால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சம்மதித்தேன். வியாபார கூட்டத்தை அலுவலகத்தில் வைப்பதற்கு பதிலாக ஒரு தனிப்பட்ட வீட்டில் நடத்தியது எனக்கு வினோதமாக பட்ட போதிலும் நான் அந்த கூட்டத்திற்கு போனேன். அந்த கூட்டம்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகத்துடனான என் அறிமுகமாக அமைந்தது. 3 மணி நேரம் அவர்கள் பேசிய போது அமைதியாக கேட்டபடி நான் அமர்ந்திருந்தேன். ஒருவர் ஏன் தங்களது சொந்த வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் தெரிவித்த பெரும்பாலான கருத்துக்களை நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் தொழிலை கட்டியெழுப்பிய விதம் நான் தொழிலை கட்டியெழுப்பிய விதத்திலிருந்து மிகவும் மாறுபட்டதாய் இருந்தது. எனவே அது பற்றி கூறும்போது என்னால் கூடுதல் கவனம் செலுத்த முடியவில்லை. எளிமையாக சொல்வதென்றால் நான் என்னை பணக்காரனாக்க என் தொழிலை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் பலரை பணக்காரர்களாக்கும் ஒரு தொழிலை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். வாழ்க்கையின் அந்த கட்டத்தில் அத்தனை தீவிரமான புதிய யோசனைகளுக்கு என் மனது திறந்த தன்மையுடன் இருக்கவில்லை. ஒரு தொழில் என்பது அதன் சொந்தக்காரர்களை மட்டுமே பணக்காரராக்கும் என்ற நம்பிக்கையே என் மனதில் இருந்தது. மாலை நேர முடிவில் அங்கு விவரிக்கப்பட்ட வியாபார வாய்ப்பை பற்றி நான் என்ன நினைத்தேன் என நண்பன் என்னை கேட்டான். அது சுவாரஸ்யமாக இருந்தது, ஆனால் எனக்கு சரிபட்டு வராது என்று பதில் சொன்னேன். என் நண்பன் என்னிடம் அதில் எனக்கு ஏன் ஆர்வமில்லை என கேட்டபோது நான் சொன்னேன், ஏற்கனவே எனது சொந்த தொழிலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். பிறகேன் நான் மற்றவர்களுடன் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்க வேண்டும்? நான் ஏன் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நான் மேலும் தவிரவும் இத்தகைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில்கள் வெறுமனே பிரமிடு மாதிரியான திட்டங்கள் எனவும் சட்டவிரோதமானவை என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். என் நண்பன் மேலும் எதுவும் சொல்லும் முன் நான் காரில் ஏறி கிளம்பிவிட்டேன். 1970களில் நடுப்பகுதியில் நான் எனது முதல் சர்வதேச தொழிலை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். எனவே நான் என்னுடைய முழு நேர வேலையை பகலில் கவனித்துக் கொள்வதும் ஓய்வு நேரங்களில் இந்த வியாபாரத்தை வளர்ப்பதென மிகவும் பரபரப்பாய் இருந்தேன். முதலாக நைலான் மற்றும் வெல்புரா பர்ஸ்களை சந்தைக்கு கொண்டு வருவதில் நான் கவனம் செலுத்தி வந்தேன். எனது முதல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட்டத்திற்கு பின் விரைவிலேயே எனது வெல்புரா பர்ஸ் தொழில் நன்கு வெற்றியடைந்தது. எனது 2 வருட கடின உழைப்பு பலனளிக்க தொடங்கியிருந்தது. என் மீதும் எனது 2 தொழில் கூட்டாளிகள் மீதும் வெற்றி, புகழ், அதிர்ஷ்டம் ஆகியவை கொட்டுவது போல் தோன்றியது. 30 வயதை எட்டும் முன்பு லட்சாதிபதியாவது என்ற எங்கள் குறிக்கோளை நாங்கள் எட்டியிருந்தோம். 1970களில் $1 மில்லியன் என்பது கணிசமான தொகைதான். எனது நிறுவனம் மற்றும் எனது தயாரிப்புகள் பற்றி சர்ஃபர், ரன்னர்ஸ் வேர்ல்ட் மற்றும் ஜென்டில்மேன் குவார்ட்டர்லி போன்ற இதழ்களில் எழுதப்பட்டன. விளையாட்டு பொருட்கள் சார்ந்த உலகில் அப்போது நாங்கள் தான் நன்கு விற்பனையாகும் புதிய தயாரிப்புகளை உற்பத்தி செய்பவர்களாக திகழ்ந்தோம். வியாபாரம் பெருகியது. எனது முதல் சர்வதேச வியாபாரம் முன்னேறியபடியே சென்றது. எனவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலுக்கு எனக்கு அளித்த வியாபார வாய்ப்புக்கும் என் மனது மூடிக்கொண்டது. நான் மேற்கொண்டு எதையும் கேட்கவும் விரும்பவில்லை. மறுபடியும் அது திறப்பதற்கு பல ஆண்டுகள் ஆனது. அந்த துறை குறித்தும் நான் காது கொடுத்து கேட்கவும் என் கருத்தை மாற்றிக்கொள்ளவும் பல ஆண்டுகள் ஆனது. 15 வருடங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை குறித்து நான் சிந்திக்கவே இல்லை. மனதின் மாற்றம். 1990களில் ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் பொருளாதார அறிவுக்காகவும் வியாபார வெற்றிக்காகவும் நான் மதிக்கக்கூடிய நண்பர் ஒருவர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இருப்பதாக சொன்னார். ஏற்கனவே பல வீடுமனை முதலீடுகளின் மூலம் மிகவும் வளமாக இருந்தார். எனவே அவர் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்க வேண்டும் என்ற விஷயம் என்னை திகப்படைய செய்தது. எனவே ஆர்வ மிகுதியில் அவரை கேட்டேன்,
நீங்கள் ஏன் இந்த தொழிலில் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பண தேவைதான் இல்லையே, பின் எதனால்? சத்தமாக சிரித்தபடியே பில் சொன்னார். பணம் பண்ணுவதை விரும்புபவன் நான் என்பது உனக்கு தெரியும். ஆனால் பணம் தேவை என்பதற்காக இந்த தொழிலில் ஈடுபடவில்லை. என் நிதி நிலைமை சிறப்பானதாகவே இருந்தது. பில் சமீபத்தில் தான் வணிக ரீதியாக கட்டிட திட்டம் ஒன்றை நிறைவு செய்தார் என்பது கடந்த 2 வருடமாக மேற்கொள்ளப்பட்ட அதன் மதிப்பு $100 கோடி மேல் என்பது எனக்கு தெரியும். மேலும் அவர் தொழில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். இருந்தும் அவரது மேலோட்டமான பதில் இன்னும் என் ஆர்வத்தை அதிகரித்தது. எனவே நான் விடாப்பிடியாக அவரை கேட்டேன், அப்படியெனில் நீங்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டுள்ளீர்கள்? பின் சற்று யோசித்துவிட்டு அவரது மெதுவான டெக்சாஸ் பாணியில் பேசத் தொடங்கினார். பல்வேறு வருடங்களாக பலர் வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்வதற்காக என்னிடம் ஆலோசனைகள் கேட்கின்றார்கள். வீடு மனை போன்றவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் எப்படி பணக்காரர் ஆவது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். பலர் என்னுடன் சேர்ந்து முதலீடு செய்ய முடியுமா, அல்லது விலையிறக்கம் காணாத வீட்டையோ அல்லது மனையையோ கண்டறிய முடியுமா என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர். ஒப்புக்கொள்ளும் விதமாக தலையெழுத்தபடி நானும் சொன்னேன், அதே கேள்விகள் என்னிடமும் கேட்கப்படுகின்றன. அதில் பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலானோர் என்னுடன் சேர்ந்து முதலீடு செய்ய முடியாது. காரணம், அவர்களிடம் அவ்வளவு பணம் கிடையாது. என் அளவுக்கான ரியல் எஸ்டேட் முதலீடுகளுக்கு நுழைய தேவையான $50,000 $1,00,000 அவர்களிடம் கிடையாது. அத்தோடு அவர்களில் பெரும்பாலானோர் விலை இறக்கம் இல்லாத ஒரு முதலீட்டை எதிர்பார்ப்பதற்கு காரணம், அவர்களில் பெரும்பாலானோர் கொஞ்சமும் பணம் இல்லாதவர்கள். இன்னும் சிலரோ திவாலாகும் நிலையில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் விலை மலிவான, தங்கள் பங்காக எதுவும் முதலில் கொடுக்க தேவையில்லாத வீடுமனைகளை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அவையோ பல சமயங்களில் மிக மோசமான பங்குகளாக இருப்பதுண்டு. சிறந்த வீடுமனைகள் பணமுடைய செல்வந்தர்களுக்குத்தான் ஏற்றதேயன்றி பணமில்லாதவர்களுக்கு ஏற்றதல்ல என்பதை நீயும் நானும் அறிவோம். ஆமோதித்தபடியே நான் சொன்னேன், எனக்கு புரிகிறது. நான் மிகவும் ஏழ்மையாக இருந்தபோது எந்த ஒரு பணம் கொடுப்பவரோ வீடுமனை முகவரோ என்னை ஒரு பொருட்டாக மதித்ததில்லை என்பது நினைவுக்கு வருகிறது. உன்னிடம் வருபவர்களுடன் ஒன்று பணமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நீ அவர்களுக்கு உதவும் அளவுக்கு போதுமான பணம் கிடையாதென சொல்லி வருகிறாய். உனது முதலீட்டிற்கு ஏற்ற பணக்காரர்கள் அவர்கள் இல்லை. அதற்கெல்லாம் மேலாக அவர்களிடம் கொஞ்சம் பணம் இருந்தால் கூட பல சமயங்களில் அது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சேமித்த பணமாகத்தான் இருக்கும். ஒருவரிடமிருந்து அனைத்தையும் முதலீடு செய்யும்படி நான் கூற மாட்டேன் என்பது உனக்கு தெரியும். அவர்கள் தங்களது வாழ்க்கை முழுவதும் சேமித்த பணத்தை முதலீடு செய்யும் போது அவர்கள் இழந்து விடுவோமோ என மிகவும் பயப்படத் தொடங்குகின்றனர். இழந்து விடுவோமோ என யாரொருவர் பயப்படுகிறானோ அவன் பல சமயங்களில் இழந்து விடுவான் என்பது நமக்கு தெரியும். பில் உடனான எனது உரையாடல் இன்னும் சில நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. ஆனால் நான் விமான நிலையத்திற்கு அவசரமாய் செல்ல வேண்டியிருந்தது. அவர் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறார் என்பதை என்னால் நிச்சயப்படுத்த முடியவில்லை. ஆனால் மூடியிருந்த என் மனம் திறக்க தொடங்கியிருந்தது. அவரை போன்ற பணக்காரர்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்க வேண்டும் என்பது பற்றி இன்னும் அதிகம் அறிந்து கொள்ள விரும்ப தொடங்கியிருந்தேன். வெறுமனே பணம் மட்டுமல்லாமல் அதற்கும் அதிகமாய் இந்த தொழிலில் இருக்க வேண்டுமென உணரத் தொடங்கியிருந்தேன். அடுத்த சில மாதங்கள் பில்லுடனான என் உரையாடல் தொடர்ந்தது. மெதுவாக அவர் இந்த தொழிலில் இருப்பதற்கான காரணங்களை புரிந்து கொள்ள தொடங்கினேன். அதில் முதன்மையான காரணங்கள் இவை. ஒன்று, மற்றவர்களுக்கு உதவ அவர் விரும்பினார். இந்த தொழிலில் அவர் இறங்கி இருந்ததற்கு பிரதான காரணமாக இருந்தது, அவர் பணக்காரராக இருந்த போதும் பேராசைக்காரராகவோ அல்லது திமிர் பிடித்தவராகவோ இல்லை. 2, தனக்கு தானே உதவ அவர் விரும்பினார். பில் இவ்வாறு கூறினார், வீடுமனை தொழிலில் என்னுடன் சேர்ந்து முதலீடு செய்ய ஒருவர் விரும்பினால் அவர் பணக்காரராக இருக்க வேண்டும். பலர் பணக்காரராக நான் உதவினால் பின் எனக்கு நிறைய முதலீடு செய்பவர்கள் கிடைப்பார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். நான் எவ்வளவு அதிகம் பிறர் தங்களது சொந்த தொழிலை வளர்க்க உதவுவதன் மூலம் பணக்காரராக மாற்றுகின்றேனோ அவ்வளவு அதிகம் என் வீடு மனை தொழிலில் வளர்கிறது என்பதுதான் அதன் சிறப்பு. தற்போது நான்
நுகர்வோர் விநியோக தொழிலில் செழித்தோங்கியபடி இருக்கிறேன். நிறைய முதலீட்டாளர்கள் இருக்கின்றார்கள். முதலீடு செய்ய என்னிடமும் நிறைய பணம் இருக்கிறது. எனக்கும் வெற்றி, அவர்களுக்கும் வெற்றி. அதனால்தான் நான் கடந்த சில வருடங்களாக இன்னும் பெரிய வீடு மனை திட்டங்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். சிறிய வீடு மனை வியாபாரங்களில் முதலீடு செய்ய உண்மையிலேயே பெரிய பணக்காரர்கள் முன்வருவது கடினம் என உங்களுக்கு தெரிந்திருக்கும். 3. கற்பதையும் கற்பிப்பதையும் அவர் விரும்புகிறார். கற்றுக்கொள்ள விரும்பும் நண்பர்களுடன் வேலை செய்வதை நான் விரும்புகிறேன் என என்னுடனான பிந்தைய உரையாடல் ஒன்றில் என்னிடம் குறிப்பிட்டார். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கும் நபர்களுடன் வேலை செய்வது சோர்வடைய செய்வதாகும். என்னுடைய வீடு மனை முதலீட்டு உலகில் இது போன்ற பலருடன் நான் வேலை செய்கின்றேன். தனக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து பணிபுரிவது கடினம். என்னை பொறுத்தவரை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை தொடங்கும் நபர்கள் கற்றுக்கொள்ள தயாராகவும் புதிய பதில்களை எதிர்நோக்கியும் இருப்பார்கள். கற்றுக்கொள்வதையும் கற்பிப்பதையும் நான் விரும்புகின்றேன். அவர்களது தொடரும் கல்வியை தான் உற்சாகமூட்டும் தகவல்களை பகிர்ந்து கொள்வதையும் நான் நேசிக்கின்றேன். நான் நிதித்துறை வியாபார நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் கணக்கியலில் ஒரு பட்டமும் பெற்றிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த தொழில் எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுத்தர ஒரு வாய்ப்பு தருவதோடு மற்ற அனைவரோடு சேர்ந்து கற்றுக்கொள்வதை தொடர்வதற்கும் வாய்ப்பளிக்கிறது. இந்த தொழிலில் வேறுபட்ட பின்னணியுடைய நன்கு கற்ற மிகவும் புத்திசாலியான நபர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிய வந்தால் நீ ஆச்சரியப்படுவாய். மிக மிக குறைவாக வேலை உத்தரவாதம் உள்ள இந்த உலகில் அவர்களுக்கு தேவையான வேலை உத்தரவாதத்தை தரும் கல்வியை பெற முறையான கல்வி பின்புலம் இல்லாத பலரும் கூட இந்த தொழிலில் இருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று கூடி ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையை அனுபவங்களிலிருந்து எங்களுக்கு என்ன தெரியும், என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பகிர்ந்து கொள்வோம். கற்பிப்பதையும் கற்றுக்கொள்வதையும் நான் நேசிக்கின்றேன். அதனால்தான் இந்த தொழிலை நான் விரும்புகின்றேன். இது ஒரு மகத்தான தொழில், மகத்தான யதார்த்தியமான பிசினஸ் ஸ்கூல். புதிதாக திறந்த மனம். 1990களில் ஏதோ ஒரு கட்டத்தில் என் மனம் திறந்து கொள்ள தொடங்கியதுடன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை குறித்த என் பார்வை மாறத் தொடங்கியது. என் மூடிய மனதால் பார்க்க முடியாத விஷயங்களை நான் ஆரம்பித்தேன். அந்த துறை குறித்த எதிர்மறையான விஷயங்களை காட்டிலும் நேர்மறையான நல்ல விஷயங்களை பார்க்க தொடங்கினேன். இத்துறையிலும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் எந்த துறையில்தான் எதிர்மறையான விஷயங்கள் இல்லை? 1994 பணி ஓய்வு பெற்று 47 வயதில் பொருளாதார ரீதியில் சுதந்திரமாக இருந்த நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குறித்த என் ஆராய்ச்சியை தொடங்கினேன். எப்போதும் யாரோ ஒருவர் தங்களது கூட்டங்களுக்கு வர சொல்லி என்னை அழைத்தபடி இருப்பார். நானும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என கேட்பதற்காக சென்றேன். அவர்கள் சொன்னது எனக்கு பிடித்திருந்ததால் சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களில் நான் சேர்ந்தேன். இருந்தபோதும் நான் சேர்ந்ததும் இன்னும் அதிக பணம் சேர்க்க வேண்டிய அத்தியாவசியம் கருதியல்ல. ஒவ்வொரு நிறுவனத்தின் நேர்மறை எதிர்மறைகளை ஆழ்ந்து பார்ப்பதற்காகவே சேர்ந்தேன். என் மனதை மூடி வைத்திருந்த பதில் விஷயங்களை நானே நேரடியாக தெரிந்து கொள்ள விரும்பினேன். சில நிறுவனங்களை கூர்ந்து நோக்கிய பிறகு பெரும்பாலானோர் முதல் பார்வையிலேயே காண்கின்ற எதிர்மறைகளை கண்டேன். ஆரம்பத்தில் இந்த துறைக்குள் வினோதமான நபர்கள் தங்கள் தொழில்களை முன்னெடுத்து செல்வதற்காக வருகின்றனர். பகற்கனவு காண்பவர்கள், ஆரவாரம் செய்பவர்கள், மோசடி பேர்வழிகள், தோல்வியாளர்கள் மற்றும் உடனடியை பணக்காரராக ஆசைப்படுபவர்கள் என பலரும் இந்த துறையால் கவரப்படுகின்றனர் என்பது உண்மைதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சவால்களில் ஒன்று எல்லோரையும் அனுமதிப்பது என்பது ஒரு கொள்கையாக அவர்கள் கொண்டிருப்பதுதான். பெரும்பாலான பொது உடைமைவாதிகள் வேண்டுகிற நியாயமான சமவாய்ப்பு கொள்கைதான் இந்த திறந்த கதவு கொள்கை. இருந்தும் நான் இந்த வியாபார கூட்டங்களில் தீவிர பொது உடைமைவாதிகளை சந்தித்ததே இல்லை. இந்த தொழில்கள் முதலாளிகளுக்கு அல்லது குறைந்தபட்சம் முதலாளியாய் ஆவோம் என நம்புபவர்களுக்கானது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாரையும் அனுமதிப்பதை ஒரு கொள்கையாக கொண்டுள்ளது. பகற்கனவு காண்பவர்கள், வெற்று ஆரவாரம் செய்பவர்கள்,
உங்களை கடந்து சென்ற பிறகு இறுதியில் நான் சில நிறுவனங்களில் தலைவர்களை சந்திக்க ஆரம்பித்தேன். என் இத்தனை வருட வியாபார வாழ்க்கையில் சந்தித்தவர்களை விட மிக புத்திசாலியான, கனிவான, அறம்மிக்க, புகழ்மிக்க, தன் துறையில் நிபுணராய் திகழும் மனிதர்களை நான் சந்தித்தேன். என்னுடைய முன்னபிப்பிராயங்களை ஒரு முறை கடந்து வந்ததுமே நான் மதித்த நபர்களை சந்தித்தேன். அந்த துறையில் இதயத்தையே நான் கண்டறிந்தேன். முன்பு என்னால் பார்க்க முடியாதவற்றை எல்லாம் இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது. என்னால் இப்பொழுது நல்லதையும் தீயதையும் பார்க்க முடிந்தது. எனவே இந்த புத்தகம் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் மூலம் பணக்காரராக ஆகாதிருந்தும் ஏன் மற்றவர்கள் இந்த துறைக்கு வர ஆலோசனை கூறுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகவும் எழுதப்பட்டது. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் மூலம் எனது செல்வத்தை உருவாக்கியில்லாத போதும் இந்த துறை குறித்து பாரபட்சமின்றி ஓரளவு என்னால் கூற இயலும். இந்த புத்தகம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் உண்மை மதிப்பாக நான் என்ன கண்டேனோ அதனை விவரிக்கின்றது. வெறுமனே பெருமளவு பணம் பண்ண முடிகின்ற ஆற்றலை தாண்டிய அதன் மதிப்பை விவரிக்கின்றது. கடைசியில் இதயமுள்ள மக்கள் மீது ஆழ்ந்த அக்கறை காட்டும் ஒரு தொழிலை கண்டடைந்தேன். சம்பிரதாயமான கல்வி அமைப்பில் நான் கண்ட மதிப்பீடுகளை எப்பொழுதும் நான் வெறுத்து வந்ததே இந்த துறையை நான் ஆதரிப்பதற்கான முதன்மையான காரணம். எனக்கு 16 வயது இருக்கும் போது உயர்நிலைப் பள்ளியில் மார்த்தா என்ற மூத்த மாணவியை பற்றி கூறியதை நினைவு கூற முடிகிறது. என்னுடைய தோழியான அவள் பள்ளியில் சரியாக படிக்காத காரணத்தால் வாழ்க்கையில் அவள் பெரிதாய் சிறந்து விளங்கப் போவதில்லை என்று ஒரு ஆசிரியர் கூறினார். மார்த்தா கூச்ச சுபாவம் உள்ளவள், எளிதில் உணர்ச்சி வசப்படுகிற பெண். எங்கள் ஆசிரியரின் வார்த்தைகள் நேரடியாக அவள் இதயத்திற்குள் சென்று கலப்பதை பார்த்தேன். உயர்நிலை பள்ளியை முடிக்க சில மாதங்களே இருக்கும் போது பள்ளியிலிருந்து மார்த்தா விலகிவிட்டாள். பள்ளியிலும் பெரு நிறுவனங்களின் உலகிலும் எனக்கு இருந்த பிரச்சனை என்னவெனில் அவை இரண்டுமே ஒரே குணமுடையவைகளாக இருந்ததுதான். வலியது வாழும் என்ற மதிப்பீட்டு முறையே அந்த பிரச்சனை. ஒருவருக்கு இடையூறு வர தொடங்கினாலோ அல்லது ஏதாவதொன்றை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலோ அந்த அமைப்பு அவர்களை கைவிட்டுவிடும். அந்த அமைப்புகள் அவர்களது இதயத்தை இழந்துவிட்டது போல தோன்றுகிறது. நான் ஜெராக்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் போது என்னுடன் பணிபுரிந்த என் நண்பர் ரான் 3 மாத காலமாக சரியான விற்பனை செய்யவில்லை. விற்பனை மேலாளர் ரானுக்கு கற்றுக் கொடுத்து உதவுவதற்கு பதிலாக அச்சுறுத்த ஆரம்பித்து விட்டார். நீங்கள் சீக்கிரமே எதையாவது விற்கவில்லை என்றால் உங்களை வேலையிலிருந்து தூக்கி விடுவேன் என்று எங்களது விற்பனை மேலாளர் அன்று கத்தியதை இன்று கூட என்னால் கேட்க முடிகிறது. ஒரு வாரத்திற்கு பின் ரான் வேலையிலிருந்து விலகிவிட்டான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையை நான் ஆதரிப்பதற்கு மற்றுமொரு காரணம் பெரும்பாலான சமயங்களில் அந்நிறுவனங்களின் இதயங்களுடன் இயங்குவதுதான். நீங்கள் அதை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு உங்களது வேகத்திற்கு ஏற்ப கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும். நேரத்தையும் உழைப்பையும் நீங்கள் செலவழிக்க தயாராக இருந்தால் அந்நிறுவனங்களுக்கு அதே போல நேரத்தையும் உழைப்பையும் உங்களுக்காக அளிக்க தயாராக இருக்கும். என் செல்வ வளத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மூலம் நான் பெறாமல் இருந்த போதிலும் மனித நேயத்துடன் இயங்கும் அனைவரையும் சம வாய்ப்பு வழங்கும் எந்த ஒரு நிறுவனத்தையும் நான் ஆதரித்தேன். சுருக்கமாக 18 இருந்து 27 வயதிலான காலகட்டத்தில் நான் என்னுடைய கல்லூரி படிப்பதற்காக ராணுவ பயிற்சி கல்லூரியிலோ அல்லது அமெரிக்க கடற்படை பிரிவிலோ இருந்தேன். இந்த இரு அமைப்புகளுமே உண்மையிலேயே வலியது வாழும் என்ற மதிப்பீடு முறையை கொண்டவை. ராணுவ பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் எதிர்பார்க்கும் பதில்களை நீங்கள் சொல்லிவிட்டால் பட்டம் பெறுவீர்கள். அப்படி சொல்ல தவறிவிட்டால் நீங்கள் தோல்வியடைவீர்கள். கடற்படையில் இருக்கும் போது நீங்கள் பயிற்சியளிக்கப்பட்டது போலவே நடந்து கொண்டால் சண்டையில் உயிர் பிழைப்பீர்கள். போரில் உண்மையிலேயே வலியது மட்டுமே வாழும். நான் வியட்நாம் போரிலிருந்து திரும்பிய போது எனது மதிப்பீடுகள் சிலவற்றை நான் மாற்றிக்கொள்ள விரும்பினேன். வெற்றியோ தோல்வியோ என்ற ஆட்டத்திலோ அல்லது பள்ளியில் கற்றுக்கொள்ள வலியவன் வெல்வான் என்ற விளையாட்டிலோ நான் சிறந்தவனாக இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் richard.com இல் லட்சிய வாசகமானது
மனித சமுதாயத்திற்கு பொருளாதார நலவாழ்வை உயர்த்துவது என்னும் வாக்கியம் இருக்கிறது. ஒரு குழந்தை பள்ளியில் சரியாக படிக்கவில்லை என்பதால் அவர்கள் தம் வாழ்க்கை முழுவதும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தமில்லை என நாங்கள் நம்புகிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையிலும் பல நிறுவனங்கள் இதே லட்சியத்தை பகிர்ந்து கொள்கின்றன. இதுவே நான் அத்துறையை ஆதரிப்பதற்கான மற்றொரு காரணமாகும். இன்றைக்கு தேர்வு நேரத்தில் என் வகுப்பு தோழனை விட அதிக மதிப்பெண் பெறுவதற்கு பதில், போர் முனையில் எதிரிகளை கொள்வதற்கு பதில், பெரும் நிறுவன உலகில் எனது போட்டியாளர்களை துடைத்தெறிவதற்கு பதில், மற்றவர்களை புண்படுத்தாமல் பிறர் தங்களது பொருளாதார இலக்குகளையும் கனவுகளையும் சாதிக்க உதவுவதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். 2003 தொடக்கத்தில் richdad.com குழந்தைகளுக்கான கேஷ் ஃப்ளோ என்னும் போர்டு விளையாட்டை மின்னணு விளையாட்டாக மாற்றி வலைத்தளத்தில் கிடைக்கும்படி செய்திருக்கிறது. 5 முதல் 12 வயதுள்ள பள்ளி குழந்தைகளுக்கான பாடத்திட்டமாகவும் இந்த மின்னணு ஆட்டம் இருந்து வருகிறது. இந்த மின்னணு ஆட்டமும் பாடத்திட்டமும் வலைதள நெட்வொர்க்கிங் வழியாக கட்டணமோ விளம்பரமோ இன்றி விநியோகிக்கப்படுகிறது. நாங்கள் எங்கள் வணிகத்தில் பெற்றதில் சிறிய அளவை சமுதாயத்திற்கு திரும்ப அளிக்கும் எங்கள் வழிமுறை இது. மேலும் பேராசைக்காரனாக இருப்பதை விட தாராளமானவனாக இரு என்பதை எங்களுக்கு நாங்களே நினைவுபடுத்திக் கொள்ளும் வழியும் கூட. உற்சாகமூட்டும் விளையாட்டு மற்றும் பாடத்திட்டம் இவை இரண்டும் உலகம் முழுவதிலும் உள்ள வாலிபர்களுக்கு நான் வாலிபவனாக இருந்த போது எனது பணக்கார அப்பா கற்பித்த அதே அடிப்படை பொருளாதார கல்வியை கற்பிக்கும். பல வருடங்களுக்கு முன்னால் சீடில்ஸ் குழுவினர் தங்களது பாடலின் மூலம் நாங்கள் வேண்டுவதெல்லாம் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அறைகூவல் விடுத்தனர். richdad.com இல் நாங்கள் வேண்டுவது இதுதான். அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். வலிமையான அடிப்படை பொருளாதார கல்வியை கொண்டிருப்பதற்காக சம வாய்ப்பை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுங்கள். அமைதியை கொண்டு வருவதற்கு சிறந்த வழிகளில் ஒன்று துடிப்புடன் செயல்புரிந்து ஏழ்மையை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். மேலும் பொருளாதார உதவியளிப்பதை காட்டிலும் பொருளாதார கல்வி அளிப்பதே ஏழ்மையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி என்று நாங்கள் நம்புகிறோம். எனது பணக்கார அப்பா அடிக்கடி சொல்வார், ஒரு ஏழைக்கு பணம் கொடுத்தால் நீ அவனை ஏழையாகவே நீண்ட காலத்திற்கு நீடிக்க செய்கிறாய். இன்றைக்கு பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் உலகமெங்கும் பொருளாதார வாய்ப்பளிப்பதன் மூலம் அமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் உலகின் அனைத்து பெரிய தலைநகரங்களில் மட்டுமில்லாமல் 3ஆம் உலக நாடுகளிலும் கூட பெருகி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏழ்மை மிக்க நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்களின் பொருளாதார நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மக்கள் பணக்காரர்களாகவும் செலவு செய்வதற்கு பணம் உடையவர்களாகவும் இருந்தால் மட்டுமே சம்பிரதாயமான பெரும் நிறுவனங்களை தாக்குப்பிடிக்கும். உலகமெங்கிலும் மக்கள் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்க தன் வாழ்நாளை எல்லாம் கடினமாக உழைப்பதை காட்டிலும் செல்வமும் வளமும் மிக்க வாழ்க்கையை கொண்டிருப்பதற்காக சமத்துவ வாய்ப்பை அடைவதற்கான நேரம் இது. பணக்காரர்களுக்கு ஏழைக்குமான இடைவெளி அதிகரிக்குமேயானால் அமைதிக்கு வாய்ப்பளிப்பது கடினமாகிவிடக்கூடும். அடுத்த அனுகூலம், பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் அளிக்கும் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் கல்வி மதிப்பீடு பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உங்களது வாழ்வில் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வர நீங்கள் தயார் எனில் அடுத்த அத்தியாயமும் அதன் மதிப்பீடுகளும் உங்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது.